அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியதற்கான முன் அனுமதி பெறுவதிலிருந்து விலக்களித்து தேர்ச்சி பெற்ற விவரத்தினை பணிப்பதிவேட்டில் பதிவு செய்ய வழிகாட்டுதல்கள் வழங்கி தொடக்க கல்வி இயக்குனர் ஒரு சில உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த சிறப்பு டெட்டு யாருக்கெல்லாம் எழுதலாம், அனைத்து ஆசிரியர்களுக்கும் எழுத முடியுமா டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் குறிப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியதற்கான முன் அனுமதி பெறுவதிலிருந்து விலக்களித்து தேர்ச்சி பெற்ற விவரத்தினை பணிப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தேர்ச்சி பெற்று ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியதற்கான முன் அனுமதி பெறுவதிலிருந்து விலக்களித்து தேர்ச்சி பெற்ற விவரத்தினை பணிப்பதிவேட்டில் பதிவு செய்ய வழிகாட்டுதல்கள் வழங்கிட கோரி ஒரு சில சார்பாக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் மூலமாக இதை பெற்றிருக்காங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி குழந்தைகள் உரிமை சட்டம் 2009 ஆர்டி பிரிவின் பிரகாரம் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டில் தேர்ச்சி பெறுவது ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச தகுதிகளில் ஒன்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த குறைந்தபட்ச தகுதிகளில் அந்த டெட் தேர்வு தேர்ச்சி அப்படின்றது கட்டாயம். மேலும் 2 ஆண்டுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியில் தொடர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்ச்சி பெற்ற தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற விவரங்களை பணிப்பதிவேட்டில் பதிவு செய்ய முன் அனுமதி மற்றும் தடையின்மை சான்று பெறுவதிலிருந்து விலக்களிக்க கோரி ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு எழுத முன் அனுமதி மற்றும் தடையின்மை சான்றுக்கு தற்பொழுது விண்ணப்பிக்கலாம் எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் சில மாவட்டங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் தேர்ச்சி பெற்ற விவரத்தினை பணிப்பதிவேட்டில் பதிவு செய்வதற்கு முன் பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் என கூறி பணிப்பதிவேட்டில் பதிவு செய்ய மறுப்பதாகவும் இதனால் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவெடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறப்பு டெட்டு அனைத்து வகையான ஆசிரியர்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சிறப்பு டெட் எழுத டெட்டில் ஃபெயிலான ஆசிரியர்கள், தனியார் கல்வி ஆசிரியர்கள், அரசு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டைம் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து டிஆர்பியில் இந்த முக்கியமான தகவல் அனைவருக்குமே மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எழுந்திருக்கு வலுக்க. ஸோ கண்டிப்பாக அனைத்து கம்யூனிட்டிக்குமே பார்த்திங்கன்னா விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இதை கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மேலும் 2010, 13 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணணுங்கிறான போஸ்டிங் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது, விரைவில் போடுவாங்க அப்படின்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.